இப்போ நம்ம கூட தயாநிதி சார் இருக்காரு. அவருக்கு 69 இயர்ஸ் ஆச்சு. அவர் இங்கே ஃபுல் மவுத் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காரு. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மக்கிட்ட ஷேர் பண்ண போகிறாரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு பற்கல்ல என்ன ப்ராப்ளம் இருந்தது சார்? எனக்கு ஆக்சுவலாக பார்த்தா சின்ன வயசுலேயே எனக்கு முதல்ல இந்த 4 பல் அடிபட்டு இருந்ததுங்க. ஓகே. பேட்டில் விளையாடும்போது அடிபட்டது. அப்போ இருந்தே நான் இது வச்சுருக்கேன், சரி சரி. கழட்டி மாட்ட மாதிரி. அப்புறம் கொஞ்ச நாள் அப்போ ஒவ்வொரு பல்லாம் இதாக போய் ஏஜ் பண்ணும்போது விழுந்ததுங்க. இடது பக்கம் கடவாயில் ஏறக்குறைய 4 பல் இல்லை. வலது பக்கம் பின்பக்கம் பல்லெல்லாம் இல்லை, அந்த விஸ்டம் டூத் அதெல்லாமே இல்லைன்னு நினைக்கிறேங்க. இந்த ரைட் சைடு என்னால் சுத்தமாக சாப்பிட முடியாது, மெல்ல முடியாது. கீழே மேலே மேலே இல்லை. மின் பக்கம் வந்து கழட்டி மாட்டுற மாதிரி இருந்தது. கொஞ்சம் அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரையான மாதிரி ஆகிடுச்சு. ரிமூவ் அது போகவும் இல்லை. சரி எல்லாம் எடுக்கும்போது அப்புறம் அதையும் சேர்த்து வச்சலான்னு தான் எல்லாம் பண்ணிட்டேன். பல் எல்லாமே எடுத்துகிட்டு திருப்பி புதுசாக வைக்கணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் எங்கெல்லாம் விசாரிச்சிங்க சார்? சென்னை விசாரித்தோம். அதுக்கப்புறம் எங்கள் ரிலேஷன் மக வீடு எல்லாம் இருக்கிறனால பெங்களூரும் பார்த்தோம், ட்ரை பண்ணோம். அங்கேயும் எங்களுக்கு சௌகரியப்படலைங்க. ஒன்றும் பார்த்தா காஸ்ட்லி எல்லாமே. அப்புறம் ட்ராவல்ஸ் அது இதுன்னு போகும்போது, ஏன்னா பல்லுன்னா வந்தாவே எப்படி இருந்தாலும் ஒரு 7-8 சிட்டிங்னால் வரணும் குறைஞ்சபட்சம். அது ஃபுல் மவுத்துன்னா உங்களுக்கு யாரும் 1 மாதத்துக்கு மேலே பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் பார்க்கலாம், நல்லாவும் இருக்கணும். ஏன்னா வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேச்செல்லாம் வித்தியாசம் இருக்கும். அப்புறம் சாப்பிட்றதெல்லாம் பிரச்சனையாக இருக்கலாம். அப்புறம் பல்லுங்கும் போது என் சன்னு சொல்லிட்டான், தயவுசெய்து பார்த்துங்க, ஜாக்கிரதையாக இருங்க, பல்லுனால தான் பெரிய பிரச்சனைன்ட்டான். இருக்கிற நோய்ங்க வர்ற காரணமே பல்லு தான். வைக்கும்போது இம்ப்ளான்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டேன். அதனால் விசாரிச்சுக்கலாம், கொஞ்சம் அவசரப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டான். இங்கே ஷாதி எஸ்தெட்டிக்ஸ் உங்களுக்கு எப்படி தெரியும் சார்? ஃப்ரெண்டு மூலமாக தானுங்க, ஃப்ரெண்டு மூலமாக தான் வந்தது. அப்புறம் நான் போகிற வழியில் பார்த்துருக்கேங்க, ஆண்டி வேலை போகும்போது பார்த்துருக்கேன். இது மாதிரி இம்ப்ளான்ட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கும். ரேஞ்சுன்னு பார்த்தா நாமினலாக இருக்கும், ஸ்டார்டிங் ரேஞ்சும் சீப்பாக இருக்குன்னுங்க. ஸோ இங்கே கன்சல்டேஷன் வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்கள் கேள்விக்கெல்லாம் ஆன்சர் கிடைச்சதா, இல்லை ட்ரீட்மெண்ட் பிளான்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? அதான் நான் சொன்னாங்களாம்மா, அதான் அட்மாஸ்பியரே நல்லா இருந்தது. உள்ள பார்த்தா ஹாஸ்பிட்டலாக தெரியல. அப்புறம் டாக்டர் கன்சல்டேஷன் பண்ணும்போது விவரம் சொன்னார். விவரம் சொல்லும்போது அப்புறம் இவ்வளோ பேக்கேஜஸ் இருக்குன்னாங்க, மொத்தம் 4 பேக்கேஜஸ் இருக்குன்னாங்க. மற்ற பக்கம் கன்சல்ட் பண்ணும்போது அந்த பேக்கேஜஸ் பற்றி சொல்லிங்க, எடுத்தோடனே இவ்வளோ ஆகும், அவ்வளோதான். இம்ப்ளான்ட் பண்ணும்போது இதுதான் வருங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தா அது எபவ் 5 lakhs மேலே போயிடுது. 5.56 இந்த ரேஞ்சு போச்சு. ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டார்டிங் எடுத்தோன்னா 5.5ங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வரும்போது கொஞ்சம் யோசிச்சுட்டு வந்தோம். இங்கே வந்து பேக்கேஜஸ் பார்த்தோம், எங்களுக்கு அட்மாஸ்பியரும் பிடிச்சிருந்தது. டாக்டர்ஸ் அவருடைய பேச்சு, அவங்க அதுபோக இதை எக்ஸ்பிளைன் பண்ணது, எத்தனை இது பண்ணுறேன்னாங்க. அதில் ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்திங்கன்னா 3.5 சொன்னார். ஸோ இங்கே நம்ம ஷாதில் வந்து நீங்கள் இம்ப்ளான்ட் வச்சு ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இம்ப்ளான்ட் அதான் சொன்னாங்களா, 5 நாள்ங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன்னா என் மிஸ்ஸஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போய் பார்ப்போம், ஏறக்குறைய 3 மாதம் நடந்தோம். சும்மா ஒரு 3 பல் வைக்கிறதுக்கு 3 மாதம் போயிட்டு வந்து வர வேண்டியதாக போகுது. இதில் 4 days 5 daysங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அதே மாதிரி அந்த சொன்ன டைமில் அதே மாதிரி பண்ணி கொடுத்தாங்க. மெயினாக சொன்னது வந்து எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி வந்துடும், உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக பாரு, கடிக்கிறது இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, தாராளமாக நல்லா சாப்பிட்லான்னு சொன்னால் அதே மாதிரி தான் இப்போ இருக்குங்க. பண்ணினதுக்கப்புறம் நல்லா இருக்குது. மெயின் ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு ஒன்றும் பெயின் கிடையாது. மெயினாக வந்து அந்த ஏதாவது பெயின் இருக்குமோன்னு கொஞ்சம் யோசித்தோம். அவர் ஏன்னா நாம் நினைக்கிறோம், நம்ம ஒரு குரடை வச்சு பல்ல பிடுங்க, தானே விழுகிறது வேறு, பிடுங்கிறது வேறுன்னு போது பயமாக இருந்தது. அப்புறம் பயப்படுத்தினாங்க, ஒரு சிலர் வந்து பயப்படுறது, மேல் பல்ல பிடுங்கினீங்கன்னா உனக்கு பிரச்சனை வரும், மூளை பாதிக்கும், அது இதுன்னாங்க. எனக்கும் அந்த பெயினுன்னு தெரியல, ஒன்றும் தெரியலைங்க. முதல்ல வந்து எடுத்ததும் தெரியல. ஏறக்குறைய பார்த்திங்கன்னா 20 பல்லுக்கு பக்கத்தில் ரிமூவ் பண்ணாங்க. அது அவ்வளோ ஷார்ட் பீரியடுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி இம்ப்ளான்ட் பண்ணிட்டார். அது ஆச்சரியமாக இருந்தது. அதனால் அந்த பெயின் எனக்கு ரொம்ப பெயினாக தெரியலைங்க. அதனால் வந்து எனக்கு வார்த்தையிலே டெம்பரரி பண்ணாங்க. பெயின் இருக்கான்னு கேட்டாங்க, பெயின் இல்லைங்க, நார்மலாக இருந்துச்சு. டெம்பரரி பண்ணி ஒரு 3 daysல எனக்கு வந்து ஒரிஜினல் பல்ல வச்சு கொடுத்துட்டாங்க அவங்க. சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா பழைய ஒரு சைடே மென்று ஒரு மாதிரி இருந்ததுக்கு இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாமே சாப்பிட முடியுது. எது பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுனாங்க, அதே மாதிரி நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ உங்களுக்கு புது பல் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? புது பல் வச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பழைய பல் இருக்கும்போது எடுக்கும்போது பேச்சே சரி இருக்காது, கொஞ்சம் குளரும். ஏன்னா கடவை பல் இல்லை,
ஃப்ரண்ட்லேயே பல் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால பேச்சு வந்து பேசும்போது கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும். அப்பப்போ இப்போ வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி நல்லா சாப்பிட முடியுது. எல்லாமே நல்லா கடித்து சாப்பிட முடியுது. இந்த இடது பக்கம் வலது பக்கம் எதுவும் ஒரு தொந்தரவும் இல்லைங்க. நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு வாரமாகவே நல்லா ஃபீல் பண்ணுறேன். நல்லா இருக்குங்க. வச்சதுக்கப்புறம் நல்லா இருக்குது. வீட்லேயும் சொன்னாங்க நல்லா இருக்குது. அதே மாதிரி பேச்சு வந்து கிளியாரிட்டி நல்லா இருக்குது. எனக்கு டிஸ்கம்ஃபர்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. பல் வச்சா நல்லாயிருக்கு. டெம்பரரி வைக்கும்போது காமிச்சாருங்க. டெம்பரரி வைக்கும்போது உங்களுக்கு சூட் ஆகுதான்னு பார்க்க சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க டாக்டர்ஸ் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க. நிறைய ஃபோட்டோஸு நிறைய எடுத்து சூட் ஆகுதான்னு பார்த்தாங்க. என்னுடைய ஃபேஸ் பழைய மாதிரியே வந்திருக்கான்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பர்மனெண்ட் பண்ணும்போது நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்பவும் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. ஃபோட்டோஸ் எடுத்து காண்பிச்சாங்க. அதே மாதிரி வீட்லேயும் அதே மாதிரி சொன்னாங்க. பார்த்தா நல்லா இருக்குது, பழைய மாதிரியே இருக்கீங்க, ஒன்றும் இல்லை, பேச்சு நல்லா கிளியராக இருக்குன்னாங்க. சிரித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லாட்டி இப்போ எங்கள் அண்ணாருக்கெல்லாம் பண்ணியிருக்காருங்க. கோபுரதாருன்னா அவருக்கு பண்ணதில் பார்த்திங்கன்னா அவர் பேச்சே ஒன்றும் சரி வராது. பார்த்தா ஒரு மாதிரி சுத்தம் இல்லாமல் இருக்குது. அவருக்கு ஃபுல்லாக பல் எடுத்து பல் வச்சுருக்காரு. இருந்தாலும் நல்லா இல்லை. பேசும்போது அவரது வித்தியாசம் இருக்குது. பழைய பேச்சுக்குது. எனக்கு அந்த தொந்தரவு இல்லைங்க. நல்லா இருக்குது. பழைய மாதிரியே நல்லா நீட்டாக இருக்குது.